அவர்களே, இதோ சிறப்பாக இன்று இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாட திருவாந்திரம் மறை மாவட்டத்திலே உள்ள நீரோடி பங்கிற்காக வந்திருந்தேன். அந்த பங்கை பற்றி, அந்த ஆலயத்தை பற்றி மற்றும் சுற்றுப்புற சூழலை பற்றிய ஒரு காணொளி தான். வாருங்கள் செல்வோம். நீரோடி கடற்கரை பகுதி பாருங்கள், நீல நிறத்தில் அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நீரோடி கடற்கரை. அந்த கரையின் ஓரத்திலேயே மீன் பிடிக்க தயாராக இருக்கக்கூடிய போட். இங்கே பெரும்பாலும் மீன் பிடிக்கும் தொழிலை செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கிருந்து கோயிலுடைய காட்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது. வீடுகள், மார்த்தாண்டம் பகுதியை தொடர்ந்து நீரோடி என்று அழகான ஊரிலே கடற்கரை ஆலயம் என்று பசுமையாக இயற்கையான ஒரு சூழ்நிலை காணப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த கடற்கரையின் ஓரத்திலேயே புனித நிக்கோலாஸ் ஆலயமானது மிக பிரம்மாண்டமாக காட்சியளிப்பதை பாருங்கள். கடற்கரையிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆலயம் இதுதான். இந்த ஆலயத்தினுடைய முகப்பு. இங்கே இயேசுவினுடைய திரு இருதய சுரூபம் அழகாக காட்சி கொடுக்கிறது. புனித நிக்கோலாஸ் ஆலயத்தின் உள்பகுதி அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பீடத்தினுடைய பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு இறை அருளை நிறைவாக பெறக்கூடிய இடமாக இது அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நாம் கடற்கரையை கூட பார்க்கலாம். பாருங்கள், இந்த வாசப்படி வழியாக கொடிமரம், கடற்கரை மிக அழகாக நீல நிறத்திலே காட்சியளிக்கிறது. இந்த போட்டில்தான் மக்கள் மீன் பிடித்து கொண்டு வந்து மீன் விற்பார்கள். பெரும்பாலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுமே மீன் பிடிக்கும் தொழிலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே மேடை என்று சொல்லுவார்கள், பங்கு தந்தையினுடைய அறை. இந்த அறையிலிருந்து சற்று பின் சென்றால் அந்த ரோட்டிற்கு அருகிலேயே சிடிசி அருட்சகோதரியுடைய இல்லமானது அமைந்திருக்கிறது. இங்கே இந்த இல்லத்திலே புனித சூசையப்பரை வாயில் முகப்பிலேயே வைத்திருக்கிறார்கள். அதன் உள்ளே அந்த பூந்தோட்டத்திற்கு அருகிலேயே குழந்தைகள் விளையாடும் இடம், சிற்றாலயம் மற்றும் ஏழை குழந்தைகள் படிக்கின்ற விடுதியானது இங்கே அமைந்திருக்கிறது. இந்த இடங்களிலே மாணவர்களுக்கு கல்வி கூட கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அருட்சகோதரிகள் மாடுகளை வளர்த்து வருகிறார்கள்.